மாட்டுப் பொங்கலை ஒட்டி சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட கேவிக்குப்பம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் பெண்கள் கலந்து கொண்டு மாடுகளை வைத்து பூஜை செய்து பொங்கல் வைத்து கும்மி பாட்டு பாடி மாட்டுப் பொங்கல் விழாவை விமரிசையாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், பெண்கள் என சுமார் 500 பேருக்கு அரிசி, மளிகை பொருட்களுடன் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் விஜயாபுரம் பகுதியில் கால்நடைகளின் உரிமையாளர்கள் குடும்பத்துடன் மாட்டுப் பொங்கலை கொண்டாடினர். இதில் மாடுகளுக்கு அலங்காரம் செய்து படையல் இட்டு மாடுகளை வழிபட்டு தங்கள் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தினர். அனைவருக்கும் உழவர் தின நல்வாழ்த்துக்கள். முதல் நாள் சூரியன் பொங்கல் வைப்போம். அடுத்தது எல்லாருக்கும் எப்பவும் போல் எல்லோரும் நல்லா இருக்கட்டுங்கிற பொங்கல். இன்றைக்கி மாட்டுக்கு சிறப்பு. மாடை பிரதானமாக எடுத்து இன்றைக்கி பொங்கல் வைப்போம். அதுக்காக தான் மாட்டுப் பொங்கல் இன்றைக்கி எல்லா குடும்பத்துலேயும் எல்லா விவசாயிகளும் எல்லாத்துக்கும் இன்றைக்கி மாடு பிரதானமாக வச்சு அதுக்கு உண்டான பொங்கல் செஞ்சிட்ருக்கோம். மாடை தனியாக குளிப்பாட்டி கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து இல்லை மஞ்சள் பூசி அதுக்கு என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அதுக்கு செஞ்சிட்ருப்போம். திருச்சியில் திமுக தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் கழக நிர்வாகிகள் புதுப்பானையில் பொங்கலிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் பட்டவர் கோவில் அருகே வசித்து வரும் நத்தர் அலி என்பவர் ஆட்டுக்கிடாய் வளர்த்து வருகிறார். அவரது 7 அடி உயர காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதித்த தெருநாய்கள் அங்கு கட்டப்பட்டிருந்த 3 ஆட்டுக்கிடாய் குட்டிகளை கடித்து குதறியதில் 3 ஆட்டுக்கிடாயும் பலியானது. அப்போது சத்தம் கேட்டு வெளியே வந்த நத்தர் தெருநாய்களை அடித்து விரட்டியுள்ளார். மேலும் பொங்கல் விடுமுறை நாளில் குழந்தைகள் விளையாடி வரும் நிலையில் குழந்தைகளுக்கும் ஆபத்து உள்ளதால் தெருநாய்களை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நத்தர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிடா வளர்க்குறேன் எங்கள் வீட்டில். வளர்த்த கிடா தெருநாய்கள்லாம் ஏறி குதிச்சு காம்பவுண்டில் இருந்து ஏறி குதிச்சு 3 கிடாயும் கடிச்சு கொண்டுட்டு போயிடுச்சு. இப்போ தெருநாய்களுடைய அராஜகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் சைக்கிள் ஓட்டி விளையாடுது ஸ்கூல் லீவு டைம் பொங்கல் நேரத்தில். நாய்களுக்கு பயந்து அந்த புள்ளையில கீழே விழுந்து கைகால பூரா அடிபடுது. மேற்கொண்டு இப்போ இன்றைக்கி 3 கிடா குட்டி செத்து போச்சு. இதில் அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். முனிசிபாலிட்டிலேருந்து காரைக்குடி முனிசிபாலிட்டிலேருந்து நல்ல நடவடிக்கை, கவுன்சிலர்கள் நகராட்சியிலேருந்து நடவடிக்கை எடுத்து நாய்களை குறைச்சா மக்கள் குழந்தைகள் கொஞ்சம் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். பிள்ளைய சைக்கிள் ஓட்ட முடியல, விளையாட முடியல, பொங்கல் நேரம் பள்ளிக்கூடம்லாம் லீவ் விட்டுருக்காங்க. பிள்ளைய சந்தோஷமான முறையில் விளையாண்டு திரிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நாய்களை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நகராட்சியிலிருந்து நடவடிக்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தூத்துக்குடியில் அமைந்துள்ள நாட்டின பசுக்கள் வளர்த்து பராமரிக்கப்பட்டு வரும் சங்கர் கோசாலையில் மாட்டுப் பொங்கல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோசாலையில் வளர்க்கப்பட்டு வரும் 12 வகையான சுமார் 70க்கும் மேற்பட்ட நாட்டின பசுக்களை குளிப்பாட்டி சந்தனம், குங்குமம் வைத்து மாலைகள் அணிவித்து மாட்டுப் பொங்கல் வைக்கப்பட்டது. பின்னர் மாடுகளுக்கு பிடித்த பொங்கல், வாழைப்பழம், அகத்திக்கீரை ஆகியவை வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உழவர்களின் நண்பனான மாடுகளை மலர்தூவி வழிபட்டனர். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பத்தை சேர்ந்தவர் இஸ்மாயில். இவர் தனியார் உணவு டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் இவர் கடந்த 31ஆம் தேதி இரவு உணவு டெலிவரி செய்ய இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து உயிரிழந்தவரின் உறவினர்கள் உடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் காமராஜர் சிலை அருகே மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை இதுவரை கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்தும் பணியின் போது உயிரிழந்த ஊழியரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 30 நிமிடத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நைட்டு நியூ இயரை முன்னிட்டு புத்தாண்டு மக்கள் சிறப்பாக கொண்டாடுறதுக்காக ராப்பகலா எங்களை போன்ற இளைஞர்கள் வயதானவர்கள்லாம் போராடிட்டு இருக்கிறோம். பெண்கள் கூட இந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு 2:15 மணிக்கு ஒரு கார் இடிச்சிட்டு போகுது. வெள்ளை கலர் காரு, டாப் ப்ரூஃபிங் உள்ள காரு. நம்மளால பார்க்கும் போதே தெளிவா கண்டுபிடிக்க முடியும் இந்த காரை. அடுத்து இது வரைக்கும் 19 நாள் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஃபுட்டேஜும் கிடைக்கல அப்படின்றாங்க. நாங்க தனிப்பட்ட முறையில் போய் போராடினதுல எங்களுக்கு 5 ஃபுட்டேஜ் கிடைக்குது. ஆனா எங்க நாலேஜுக்கு அந்த நம்பரை எடுக்க முடியல. இதனுடைய ஒரிஜினல் பிரிண்ட் தாங்க நாங்க கடையில போய் கேட்கிறோம். எந்த கடைக்காரனும் தரமாட்டாங்க. பேசி வச்ச மாதிரி எல்லா கடைக்காரனும் சொல்றாங்க தர முடியாது, ஃபுட்டேஜ் இல்ல, ஒரு நாள்ல போயிடுச்சு. எந்த இடத்துல? புதுச்சேரியில
எம்ஜி ரோடும் நேரு ரோடும் சந்திக்கிற இந்த சிட்டியினுடைய ஹார்ட் பிளேஸ், அது இதய துடிப்பு. அந்த பகுதியில் நடந்த விபத்துக்கு இதுவரைக்கும் அந்த மனிதனுக்கு நீதி கிடைக்கலன்னா அப்ப சாமானிய மக்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டால் இப்படித்தான் தொடர்ச்சியாக கிடைக்குமா? எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லையா? உத்தரவாதம் இல்லையா? 19 நாளா போராடுறோம். சிஎம் பார்த்து மனு கொடுத்திருக்கோம், எதிர்கட்சி தலைவர் மூலமா மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் எங்களுக்கு சரியான பதில் வரல. அப்ப எந்த நம்பிக்கையில நாங்க அடுத்து இது போன்ற வேலையை செய்ய முடியும்? இந்த பாண்டிச்சேரியில எங்களை போன்ற டெலிவரி பாய்ஸ் வேலை செய்ய போல அப்படின்னா டிராபிக் நிலைமையை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இந்த பகுதி சந்திக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது எங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி பணைய வச்சு செய்யறோம். எங்களுக்கு என்ன பெரிய பேக்ரவுண்ட்ல இருக்கிறோமா? ஒரு நாளைக்கு நாங்க 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பாதிப்போம். அதுக்கு நாய் மாதிரி போராடுறோம். அந்த சம்பாத்தியத்துக்கு எங்களுக்கு உரிய உத்தரவாதம் பாதுகாப்பு இல்லைன்னா நாங்க யார்கிட்ட போய் நிக்க முடியும்? அதனாலதான் ஜனநாயக வதியில போராடிட்டு இருக்கிறோம். அந்த இறந்தவருடைய உடலை நாங்க வாங்குறதுக்கு தயாரா இல்லை. எங்களுக்கு நீதி கிடைச்சாதான் வாங்குவோம். சென்னை அருகே உள்ள மேலே கோட்டையூர் பகுதியில் தற்காலிகமாக புதிய காவல்துறை ஆணையர் அலுவலகம் திறப்பு விழா மற்றும் தைப்பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இதில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி புதிய காவல் துணை ஆணையர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். புதிய காவல் துணை ஆணையர் அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட காவலர்கள் ஆண்கள் பட்டு வேட்டியை சட்டையும் பெண்கள் பட்டுப்புடவையும் அணிந்தவாறு வந்து மண்பானையில் பொங்கல் இட்டு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே எல்லப்பட்டியில் 10வது வார்டு வடக்கு தெருவை சேர்ந்தவர் பச்சையன். வீட்டில் தனியாக வசித்து வரும் இவர் இரவு உணவு சமைத்துக் கொண்டிருக்கும்போது சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு வெடித்து சிதறியது. இதில் வீட்டின் மேற்கூரை தகரம் 2 பகுதிகளாக பலத்த சேதமடைந்ததோடு வீட்டின் உள்ளே தீ பரவியது. இதில் முதியவர் பச்சையன் படுகாயம் அடைந்தார். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வெடிச்சத்தம் கேட்டு சென்று பார்த்தபோது பச்சையன் தீப்பிடித்தவாறு இருந்துள்ளார். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் உதவிக்கு அழைக்கப்பட்டு சணல் சாக்கு கொண்டு அவரை காப்பாற்றி சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பச்சையன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி குளத்திரான்பட்டு மேலத்தெருவில் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்று வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் முத்துக்குமார் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் 2 கேன்களில் 10 லிட்டர் சாராயம் விற்பனைக்கு வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் முத்துக்குமாரை கைது செய்து புதுக்கோட்டை சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருமண்டங்குடி அமைந்துள்ள திரு ஆரூரன் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி 1 ஆண்டுக்கு மேலாக காத்திருப்பு போராட்டம் நீடித்து வருகிறது. தொடர்ந்து தங்கள் போராட்டத்திற்கு பலன் எதுவும் இல்லாததால் மீண்டும் 413வது நாளான இன்று கூனாஞ்சேரியில் அமைந்துள்ள மயானத்தின் உள்ளே சென்று கரும்புக்கான நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கைகளில் கரும்பு கொடிகளை ஏந்தி கரும்பு விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே சலுகைபுரத்தில் ஆண்டுதோறும் மாட்டுப் பொங்கல் விழா தலைமுறையாக வினோதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 9 தலைமுறையாக தொன்று தொட்டு நடந்து வரும் இந்நிகழ்வில் பாரம்பரிய கிராம பழக்க வழக்கப்படி வீடுதோறும் சாமியாடி சென்று நல்வாக்கு கூறி சாமி ஆட்டம் ஆடி அழைத்தும் வெள்ளைச்சேலை உடுத்தியும் பெண்கள் சலுகைபுர கிராமத்தின் தெய்வமான பச்சை நாச்சியம்மனுக்கு புதுப்பானையில் பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைத்து இயற்கைக்கும் உழவர்களுக்கும் நன்றி செலுத்தினர். இந்த வினோத வழிபாட்டை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நாங்கள் மதுகுப்பட்டியை சேர்ந்த சலுகைப்புறம் நாங்கள் வெள்ளை சேலை கட்டி தான் நாங்கள் பொங்க வைப்போம். மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து 30 வரைக்கும் பொங்க அன்னை வரைக்குமே நாங்கள் விரதம் இருந்து வெள்ளை சேலை கட்டி தான் நாங்கள் தர சாப்பாடு கொலுசு போட மாட்டோம், மிஞ்சிலாம் போட மாட்டோம், நாங்கள் பூ வைக்க மாட்டோம், கையில் வளையெல்லாம் போட மாட்டோம். நாங்கள் அப்போ இருந்து எங்கள் முன்னோர் காலத்துலேருந்து நாங்கள் இதை தான் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 3 கோயிலில் போய் அலர் கோயில் போவோம், வாரிப்பட்டி போவோம், பிரான்மலை போவோம். 3 கோயிலில் போய் இதே நாங்கள் தீர்த்தாடிட்டு வந்து தான் இங்கே நாங்கள் பொங்க வைப்போம். நாங்கள் அவங்க பணக்காரங்க, இவங்க ஏழ்மையாக இருக்காங்க, அதனால் நாங்கள் எந்த ஒரு வித்தியாசமும் நாங்கள் பார்க்க மாட்டோம். எல்லாருமே ஒரே மாதிரி தான் நாங்கள் வெள்ளை சேலை கட்டி இந்த இடத்துல எல்லோரும் எங்கெங்கே இருக்காங்களோ அனைத்து பேருமே நாங்கள் இங்கே பொங்க வச்சு சாமியும் போடுவோம். இது எங்களுக்கு ஒரு விசேஷமாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் நினச்ச காரியம் எங்கள் தெய்வம் நல்லபடியாக எங்களுக்கு கைகூடி கொடுக்கும். எங்களுக்கு அதே மாதிரி நாங்கள் ஒரே குடும்பம் சேர்ந்தவங்க நாங்கள் எங்கள் முன்னோர் காலத்து 40 இப்போ 40 ஒருத்த நாளை 40 குடியிருப்பு வந்திருக்கு. இப்போ நாங்கள் விசேஷமாகவே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சார். என் பேர் சூர்யா.
எங்கள் கருப்புசாமி ஆடுறவர் எங்கள் மாமனார் தான், அவர் பேர் முருகேசன். ஆண்டி தெய்வம் சாமி ஆடுறவர், அவர் பேர் வைரவன். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நந்தகோபால சுவாமி தம்பிபிரான் மாட்டுத் தொழுவத்தில் மாட்டுப் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பெண்கள் தொழுவத்தின் வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். இந்த ஒருநாள் வழிபாட்டிற்காக மலைகளில் இருந்து வந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளுக்கு விவசாயிகள், பொதுமக்கள், குழந்தைகள் என பலரும் அகத்துக்கீரை, சோளத்தட்டை, வாழைப்பழம் உள்ளிட்டவைகளை அளித்து வணங்கி வழிபட்டனர். மாட்டுப் பொங்கலை ஒட்டி திருவாரூர் அருகே உள்ள சாய்பாபா கோவிலின் பசுமடத்தில் உழவுக்கு பயன்படும் மாடுகள், பசுமாடுகளை போற்றும் விதமாக மாடுகளின் உரிமையாளர்கள் மாடுகளை குளிக்க வைத்து பூமாலை அணிவித்து அலங்கரித்தனர். பின்னர் மண்பானையில் பொங்கல் வைத்து மாடுகளுக்கு படையில் இட்டு இசை முழங்க சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாடுகளை வீதி வீதியாக ஊர்வலமாக அழைத்துச் சென்று திருஷ்டிகளை போக்கும் விதமாக வைக்கோலில் தீ மூட்டி மாடுகளை தாண்டச் செய்து அழைத்துச் சென்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள வேப்பூர்சாய் அப்போலோ கல்வி நிறுவனத்தில் நிறுவனர் தங்கத்துறை ஏற்பாட்டில் சமத்துவ பொங்கல் விழா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் புனித தேவகுமார் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஆகியோர் கொண்டாடி மகிழ்ந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்தியூர் கிராமத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் வாரச்சந்தை நடைபெறும். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இன்று நடைபெற்ற வாரச்சந்தை ஆட்டுச்சந்தையில் ஏராளமான செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் விற்பனைக்கு வந்தன. ஆடு ஒன்று 5000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையானது. இந்நிலையில் இன்று ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நெற்குப்பையில் ராமா என்று அழைக்கப்படும் குடும்பத்தின் சகோதரர்களின் பிள்ளைகள், பேரன்கள், அவர்களின் குடும்பத்தினர் அனைவரும் திருச்சி, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை நாளில் சொந்த ஊருக்கு வந்து பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் பண்டிகைக்காக 28 குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் 75 பேர் நெற்குப்பைக்கு வந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் பிள்ளையார்பட்டி, வைரவன்பட்டி, குன்றக்குடி, குபேரன் கோவில் ஆகியவற்றிற்கு சென்று வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒரே மாதிரி வேட்டி சேலை அணிந்து பொங்கலிட்டு விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பையை சேர்ந்த நித்திய கல்யாணி சாத்தப்பன். நான் தற்சமயம் சென்னையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இந்த பொங்கல் திருநாளுக்காக நாங்கள் வருஷம் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா இந்த பொங்கல் அன்னைக்கு எங்களோட உறவுகள் அனைவரையும் சந்திக்க முடியும். ரொம்ப சிறப்பாக பொங்கலை கொண்டாடுவோம். இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு 3 மாசத்துக்கு கிட்டத்தட்ட நவம்பர் தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கான ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி அந்த ஊருக்கு அனுப்பி அவங்க ஸ்டிச் பண்ணி கொண்டு வரதுக்கு ரெடியா இருப்பாங்க. நாங்க மட்டும் இல்ல, பெரியவங்க, எங்களோட குழந்தைகளும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா பொங்கல் வரும், ஊருக்கு போய் பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்ணுவோம், விளையாடுவோம். நிறைய விளையாட்டு போட்டி பிள்ளைங்களுக்கு வைப்போம். இந்த செல்போனே அவங்க மறந்துட்டு பின்னாடி வருவாங்க, பெரியம்மா எப்போ போட்டி வைக்க போறீங்க, எப்போ போட்டி, என்ன போட்டி. ஏன்னா நிறைய பரிசு பொருள், நிறைய போட்டி இருக்கு. எல்லாரும் சேர்ந்து குழுவா பொங்கல் வைக்கும் போது எங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமை உணர்வு இருக்கு. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு நாங்க குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு நல்ல ஆனந்தமா செலிப்ரேட் பண்றோம். எங்களோட எல்டர்ஸ், எங்க வீட்டுல இருக்க மாமனார், மாமியார், நாத்தனார், இவங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ஏன்னா நாங்க எல்லாம் ஒர்க் பண்றதுனால எங்களால டைமுக்கு வர முடியல. அந்த 4 நாள் மட்டும்தான் வரோம். இவங்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுல தேவையான ஏற்பாடுலாம் செஞ்சு எங்களை வரவேற்கிறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. அதனால நாங்களும் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுறோம். எங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. அவங்கள பின்பற்றி தான் நாங்க எல்லாருமே இந்த பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்றோம். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு மல்லை தமிழ்ச்சங்கம் சார்பில் அதன் தலைவரும் மதிமுக துணை பொதுச் செயலாளருமான மல்லை சத்யா தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் முக்கிய அதிகாரங்களை வாசித்து திருக்குறள் மூலம் அவர் எடுத்துரைத்த கருத்துக்கள், தமிழ் மொழிக்கு ஆற்றிய பணிகள் குறித்து பேசிய மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மல்லை சத்யா அவருக்கு புகழாரம் சூட்டினார்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள டாப் ஸ்லிப் கோழிக்கமுத்தி யானைகள் முகாமில் யானை பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் யானைகளை குளிப்பாட்டி பொட்டு வைத்து மாலைகளை அணிவித்தனர். பின்பு மலைவாழ் மக்கள் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைத்ததைத் தொடர்ந்து யானைகளுக்கு பிடித்த உணவான கரும்பு, வாழை மற்றும் கொள்ளு, ராகி, அரிசி சாதம் உள்ளிட்ட உணவுகளை வனத்துறை அதிகாரிகள் வழங்கினர். இந்த யானை பொங்கல் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். வருஷம் மாட்டு பொங்கலுக்கு ஊர்ல தாத்தா வீட்டுல பட்டி பொங்கல்ல தான் கும்பிட்டு ஆடு மாடு கோழி வச்சுதான் கும்பிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வித்தியாசமா யானைகளோட கொண்டாடுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லா யானையும் நல்லா அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு, அதுலயும் அந்த களிம் யானை வந்து ராஜ அலங்காரத்தோட இருக்கு, சூப்பரா இருக்கு. 7-8 பொங்கல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் முறைப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம், சூப்பரா இருக்கு. மக்களோட மக்களா இருக்கிறது நல்லா ஜாலியா இருக்கு. இந்த வருஷம் வனத்துறை நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கோவனூரில் கோவிலின் வீட்டில் அருகே மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. அதன் துவக்கமாக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது வீட்டில் வளர்த்து வரும் காளை மாடுகளை அலங்கரித்து கோவில் வீட்டில் வழிபாடு செய்த பின்னர் போட்டி தொடங்கப்பட்டது. அதில் ஊர்கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டதைத் தொடர்ந்து மஞ்சுவிரட்டில் கலந்து கொண்ட அனைத்து காளைகளும் அவிழ்த்து விடப்பட்டன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடிய காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் கமிட்டியர்கள் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டன. மாட்டுப் பொங்கலை ஒட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பனமடைக்கு கிராமத்தில் மஞ்சுவிடும் திருவிழா நடைபெற்றது. இதில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து ஓடின. இதில் குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிய காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் எருதுவிடும் திருவிழாவிற்கு இன்னும் அனுமதி அளிக்காத சூழ்நிலையில் மாவட்டத்தில் அனுமதியின்றி நடைபெற்ற முதல் எருதுவிடும் திருவிழா என்பது குறிப்பிடத்தக்கது.